அந்த வரத்தை அதாவது அந்த சாபத்தினை மட்டும் கொடுக்க வேண்டாம். ஆண்களதிடம் 4.5 கால்கள் இருக்கிறது. அந்த அறக்காலிலே என்னை ஊன்றி ஊன்றி கொண்டு விடும். என்னுடைய மகனுடைய பிரம்மனுடைய படைப்பால அனைத்து ஜீவராசிகளுக்கும் 4 கால் தான். இல்லைங்க, 4 கால் ஜீவராசிகளுக்கு 4 கால் தான். இல்லைங்க, விலங்குகளுக்கு 4 மட்டும் இல்லைங்க, எல்லா விலங்குகளுக்கும் 4 தான். ஆனா கழுதைக்கு மட்டும் சுத்தி 4 கால், நடுவுல ஒரு அரைக்கால் தொங்குமே. நீ தவறாக என்ன வேண்டாம். என்னப்பா இருந்த போதிலும் இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பெருமை சிறந்த அழகு பொன்னாடு. ஊரு பேர் என்ன? ஆமாங்க, இந்த ஊரு பேரு அதாங்க, அந்த ஊர் தாங்க. எந்த ஊரு? அதாங்க நாம வந்தோமே. ஆமா, பட்டியா அது கொண்டகார குமார் ஊரு. இருந்தாலும் இன்னும் ஒரு காமலை மேற்கு மஞ்சுக்கல்பட்டி அடிவாரம் மஞ்சுக்கல்பட்டி கிராமம். ஆமாங்க. அப்படி என்றால் நம்மளுக்கு தாய் திருநாடு. தாய் திருநாட்டில் அமர்ந்திருக்கும் ஆனா பிறந்த அப்பமார்கள், பெண்ணா பிறந்த எழுபெருமை தாய் மாதவன் வணக்கத்தை இருந்தாலும் இன்று ஆண்டவனுக்காக வேண்டுதலை வைத்து, அந்த பெருமாளுக்காக வேண்டுதலை வைத்து வேண்டுதலை நிறைவேறிய காலம் அவராம இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றார். இன்று வைத்துள்ள நாடகம் ஆமாங்க ஸ்ரீமகா பாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பவளக்கொடியால் திருமணம். நாடகத்தில் தர்பாராக நீங்க வந்திருக்கீங்க. என்னை யார் என்று அறிந்தாய்? என்னால் என்ன நடக்க போகிறது? சாயந்தரம் அரிசி வாங்கிட்டு தான் வந்தேன். எல்லாம் பெருசு பெருசா கொடுத்துட்டான். அப்புறம் நேரமா இந்த குப்பண்ண வேற சும்மா என்ன ஒரே போன் பண்ணி டார்ச்சரு. சரி சீக்கிரம் வான்னு அப்புறம் ஃப்ரிட்ஜ்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் அரிஞ்சிக்கலாம். என்னது பன்னிக்கறி நான் யார் என்று உனக்கு தெரியுமா? ஓ, நீங்கள் யார் என்று அந்த அறிந்தாய். ஓ, நான் கூட இப்படி அறியறதுன்னு நினைச்சேன். என்னால் என்ன நடக்க போகிறது? என்ன நடக்கும் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அரிகரி மூலம் தன்னை யாவரும் துதி செய்ய. என்னுடைய பெயர், உங்கள் பெயரு? ஆதி நாராயணமூர்த்தி. ஆதி நாராயணன். உங்க பேரு தான் ஆதி நாராயணன். ஆதி நாராயணமூர்த்தி. ஓஹோ. சங்கு சக்கரன், ஜானகி மணவாளன் இப்படி போற்றக்கூடிய என் பெயர் தான் ஸ்ரீமந்த கண்ணன் நாராயணன். கண்ணன் புண்டவாயன். அகிலத்தை உண்டவாயனா? சீமந்தருடன் ஸ்ரீமந்த நாராயணன். ஓ, வெண்டாசன் வெங்கடேசன். ஓ, வெங்கடேசன். வெங்கடேஸ்வரன். பாலாட்டி.
ஓ அந்த வெங்கடேஸ்வரா பாலாஜின்னா அந்த வெங்கடேஸ்வராங்கிறது சேலத்துல இருந்து போலாம் இருக்கும் போது ஆமா பாலாஜிங்கிறது எடப்பாடியில இருந்து செலவண்டா வரும்போது அதானே இல்லப்பா என்னுடைய பெயர் ஓ உங்க பேர் தான் பஸ் வச்சுக்கிறாங்களா ஆமா அப்படி இருந்தபடியும் நீங்க நந்தனந்தன நாராயணன் கோவிந்தன் கோபாலன் நிச்சய கல்யாணன் நாராயணனாக இருந்த போதிலும் நான் எப்படி பிறந்தேன் யாரால பிறக்கப்பட்டேன் கடவுளா ஆமாப்பா சுவாமியா நான் சுவாமிதான் பகவானா பகவான் தான் மலையை விட்டு மலையை விட்டு இறங்கி வந்திருக்கிறப்பா 7 குண்டலம் 7 குண்டலவாடு ஓ 7 குண்டலவாடன் தாங்கள் தானே ஆமா ஏங்க உங்களை பார்க்கலாம்னு இது வேண்டாம்னு நினைக்கிறேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வரலாம் எப்படி பிறந்தேன் எப்படி பிறந்தேன் என் தாய் தேவகி ரோகிணி என்னுடைய தந்தையார் பாலாள வடமதுரை ஆண்டு வரக்கூடிய ஓஹோ வசுதேவ மன்னன் எனக்கு தந்தையாக வசுதேவ மன்னர் உங்கள் தந்தையாக வேண்டும் இப்படி வசுதேவ மன்னனுக்கும் தேவகி ரோகிணிக்கும் நீங்க 8ஆம் போரா பிறந்தேன் 8ஆம் போரா பிறந்தா எட்டி வச்ச வீடுலாம் குட்டி சேவரும்பாங்களே தேவகி ரோகிணிக்கும் நான் 8ஆம் போரா ஜனனமானேன் எதற்காக என் மாமனாகிய கம்சனை மடிப்பதற்காக ஓ மாலை சுற்றி பிறந்து மாமனை கொள்வதற்காக 8ஆம் போரா பிறந்துக்கிறீங்க உண்மையாகவே அப்படி இருந்த போதிலும் அப்படி இருந்தாலும் ஸ்ரீமந்த கண்ணன் நாராயணனாக இருந்தாலும் உன் மாமனை கொன்னீங்களா உண்மையாகவே ஓஹோ அந்த ராஜ கம்சனை மடித்து நான் என்ன பண்றீங்க வாழ்ந்திருந்தாலும் ஏங்க இப்படி நீங்க ஸ்ரீமந்த கண்ணன் நாராயணனாக இருந்தாலும் தாங்கிய அவதாரங்களோ 108 அவதாரம் 108 அவதாரங்கள் 10 அவதாரங்கள் 10 ஓ அதிலே குறிப்பிடத்தக்கது 10 அவதாரங்கள் உண்மையாக அது என்னென்ன சுவாமி அப்படியா ஆமா முதல் அவதாரம் எதற்காக எடுத்து Bye.
நான் மச்சமாக அவதாரம் எடுத்தேன். எதற்காக? 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 என் மகனாக விட்டு ஏங்க முதல்ல மச்சம்னா என்ன? மச்சம் என்றால் மீன் அவதாரம். ஓ, மீன் அவதாரம். உண்மைதான். ஓஹோ, அந்த மீன் அவதாரம் எதற்காக இருக்க வேண்டும்? எதற்காக எடுக்க வேண்டும்? என் மகனாக விட்டு பிரம்மதேவனிடத்திலே ஆஹா, 4 வேதங்களை கொடுத்து ஆஹா. உலகத்தை படைக்க செய்து உலகத்தை படைப்பதற்காக கொடுத்து 4 வேதம். உண்மைதான். அதனால் அப்பொழுது அவன் ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது நான் செவி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சரி, என் செவி வழியாக சோமுகாசுரனாகப்பட்டவன் பிறந்து அந்த 4 வேதத்தை தேடி கடலுக்குள் சென்று விட்டான். ஓஹோ, கடலுக்குள் சென்றான் சோமுகாசுரன். உண்மைதான். ஆஹா. அண்ணவனை மடிப்பதாக இருந்தால் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்தால்தான் மடிக்க முடியும். ஓ, அவன் எப்பேற்பட்ட வரம் பெற்றவன்? அதாவது இரவிலும் தூங்கக்கூடாது, பகலிலும் தூங்கக்கூடாது. ஓ, அப்பேற்பட்ட வரம் பெற்றவன். உண்மைதான். ஆஹா. அதனால மீன் மட்டும்தான் தூங்காதையே இருக்கும். ஆமாங்க, செத்தா கூட தூங்காதுங்க. அதுக்கு இமை இல்லப்பா. ஓஹோ, அதனாலதான் கருவாடானா கூட கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி முதல் அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்து, இரண்டாவது கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம். எதுக்காக? தேவாதி தேவர்களும் அசுராதிகள் அமர்ந்தும் கலையும் பொழுது மந்திரகிரி மலையாகப்பட்டு சாய்ந்தது. சரி, அதை எடுத்து நிறுத்துவதற்காக, தாங்குவதற்காக. உண்மைதான். அதன் பிறகு வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் எடுத்து. பன்றி அவதாரம்? ஆமா. அப்ப நீங்க பீத்துன்னு இருக்கிற என்னங்க? ஏங்க பன்னியா அவதாரம் எடுத்தா பன்னியா இருந்தா பீய தின்னாவணுமே. அந்த பண்ணி தின்னுப்பா. நான் ஸ்ரீமந்த கண்ணன், நான் ஒரு அவதாரம். தெய்வீக பன்றி அவதாரம். ஆமா. சரிங்க. நான்காவது நரசிம்ம அவதாரம். ஐந்தாவது வாமன அவதாரம். ஆறாவது பரசுராம அவதாரம். ஏழாவது ராம அவதாரம். எட்டாவது பலராம அவதாரம். ஒன்பதாவது கண்ணனாக அவன் இருக்கிறேன். நாராயணனாக 10 அவதார மூர்த்தி சொல்றீங்களே, 9 அவதாரத்தை சொல்லிட்டீங்க. 10வது அவதாரம் எடுத்துட்டீங்களா? இன்னும் எடுக்கணுமா? இன்னும் இல்லப்பா. 10வது அவதாரம் கல்கி அவதாரம் எடுத்துட்டா உலகமே அழிஞ்சு போயிடும். எப்ப எடுப்பீங்க அதை? அது எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதான் எப்ப எடுப்பீங்க? அதான் ஒரு பக்கமா இருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்படி ஸ்ரீமந்த கண்ணன் நாராயணனாக இருந்தாலும் நான் யாருக்கு சகாயனாக நம்பியவர் யார்? இந்த யுகத்தை நம்பாதவர் யார்? சொல்லட்டா? என்ன நம்பி நம்பாதவர் யுகத்துல நான் கண்ணனா பிறந்திருக்கிறேன்னு சொன்னீங்களே, இந்த கண்ணனாக அவதாரம் எடுத்து யாருக்கு சகாயனாக இருக்கிறீர்கள்? என்ன நம்பிய பாண்டவர்களுக்கு நான் ராமனாக காட்சியளிக்கிறேன். என்ன நம்பாத துரியனுக்கு ஏமனாக காட்சியளிப்பேன். ஏமனாக காட்சியளிக்கிறேன். உண்மைதான். ஆகட்டும் சுவாமி. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில அர்ஜுனன் ஏதோ என்னை தோத்திரம் செய்கிறார். ஓ, உங்களை ஓத்திரம் பண்றான். ஓத்திரம் அல்லப்பா, தோத்திரம். அர்ஜுனனை காண வேண்டும். தோத்திரம். உண்மைதான். அப்படி பார்ப்பதாக இருந்தால் என் மனைவியாகப்பட்ட ஆதிலட்சுமி அரவன் இருக்கிறார். கணவர் அழைத்தவருக்கு சீக்கிரம் அழைத்து வா. ஆகட்டும் சுவாமி.